Example 1.5. இந்த எக்ஸாம்பிளில் adjoint of A equal to a matrix கொடுத்துருக்கு. adjoint of Aலேருந்து matrix A கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்ல given adjoint of A equal to the given matrix. இப்போ adjoint of A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்துன்னா அதிலிருந்து மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A into adjoint of adj A. ஸோ இந்த ஃபார்முலாவில் A மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A equal to determinant of the given matrix. இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 7 into 11 into 7 77 minus 7 into 5 35 minus 7 into minus 1 into 7 minus 7 minus 7 into 11 77 minus 7 into minus 1 into 5 minus 5 minus 11 into 11 121 equal to simply பண்ணுவோம் 7 into 77 minus 35 42 minus 7 into minus 7 minus 77 minus 84 minus 7 into minus 5 minus 121 minus 126. Determinant of adjoint of A equal to 7 into 42 294 minus 7 into minus 84 plus 588 minus 7 into minus 126 plus 882 equal to adding these quantities 294 plus 588 plus 882 is 1764 which is greater than 0. So determinant of adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A equal to plus or minus 1 by square root of determinant of adjoint of A into adj of adj A. இங்கே இந்த ஃபார்முலாவில் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது adjoint of adj A கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் adjoint of adj A கண்டுபிடிப்போம். adjoint of adj A கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் adj A. நமக்கு adj A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. adj A மேட்ரிக்ஸ்லேருந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் adj A கண்டுபிடிக்கணும். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் adj A கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். adj A மேட்ரிக்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன். திரும்ப அதுக்கு ரைட் சைடில் திரும்பவும் adj A ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண மேட்ரிக்ஸ் கீழே திரும்பவும் adj A ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு ரைட் சைடில் adj A ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக adj A மேட்ரிக்ஸை 4 டைம்ஸ் ப்ளேஸ் பண்ணோம். இது ஃபஸ்ட் டைம், இது செகண்ட் டைம், இது தேர்ட் டைம், இது ஃபோர்த்து டைம் adj A மேட்ரிக்ஸை ப்ளேஸ் பண்ணோம். இந்த அவுட்டர் மோஸ்டில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணணும். அதாவது மேலே உள்ள ஃபஸ்ட் ரோ, கீழே பாட்டமில் உள்ள ரோ, இந்த ஃபஸ்ட்டு காலம், அடுத்த இந்த லாஸ்ட்டு காலம், இவ்வளோத்தையும் டெலீட் பண்ணணும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லேருந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் adj A கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் 11 into 7 77 minus 7 into 5 35 7 into 11 77 minus 1 into 7 minus 7 minus of minus 7 is plus 7 minus 1 into 5 minus 5 minus 11 into 11 121
அடுத்தது 5 into minus 7 minus 35 minus 7 into 7 49. அடுத்தது 7 into 7 49 minus 11 into minus 7 minus 77. Minus of minus 77 is plus 77. அடுத்தது 11 into 7 77 minus 5 into 7 35. அடுத்தது 7 into 7 49 minus 7 into 11 minus 77. Minus of minus 77 is plus 77. அடுத்தது minus 7 into minus 1 7 minus 7 into 7 is 49. அடுத்தது 7 into 11 is 77 minus 7 into minus 1 is minus 7. Minus of minus 7 is plus 7. ஸோ இதுதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் HGA. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் HGA ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் 77 minus 35 42 77 plus 7 84 minus 5 minus 121 minus 126 minus 35 minus 49 minus 84 49 plus 77 126 77 minus 35 42 49 plus 77 126 7 minus 49 minus 42 77 plus 7 84. ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் HGA ஹோல் டிரான்ஸ்போஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் HGA சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் HGAன்னு சொல்கிறது இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோயை ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன். 42 84 minus 126. செகண்ட் ரோயை செகண்ட் காலமாக எழுதுகிறேன். minus 84 126 42. தேர்ட் ரோயை தேர்ட் காலமாக எழுதுகிறேன். 126 minus 42 84. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA கண்டுபிடிச்சிட்டோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA இந்த மேட்ரிக்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் 42 காமனாக இருக்குது. ஸோ 42 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஃபஸ்ட் ரோ 42 வெளியே எடுத்தோன்னா 1 minus 2 3. செகண்ட் ரோவில் 42 வெளியே எடுத்தோன்னா 2 3 minus 1. தேர்ட் ரோவில் 42 வெளியே எடுத்தோன்னா minus 3 1 2. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1764. ஸோ 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் HGA மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 is 42 into 42 into the above matrix. 42 cancel ஆகும். ஸோ A equal to plus or minus matrix 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2. So this is the required matrix.